டீ சமையலா? சட்டி சமையல்ல இந்த பக்கம் வந்து லெமன் ரைஸ் சாதம் நேத்துக்கு மீந்துடுச்சு. அதில் லெமன் பிழிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இது கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு லெமன் ரைஸ் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சொரக்காய் நேற்று வாங்கிட்டு வந்தேன். அந்த சொரக்காவை வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடலான்ட்டு. அந்த சொரக்காய் பொரியல் தனியா சாப்பிட்டா கொஞ்சம் வாய்க்கு இறங்காது. அதனால நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா, அத தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு மண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அது கூட சேர்க்க வேண்டியதுதான். அதனால சேர்த்து ஆமா ரசம் தான் வைக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல, பார்க்கலாம். லெமன் ரைஸ் காலையில வந்து இட்லி ஊத்துனேன். அதுக்கப்புறம் என்னது வேர்க்கடலை சட்னி அதை அரைச்சேன். உங்ககிட்ட பேசினு இந்த பக்கம் விட்டேன். போட்டு எழுந்த சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு உட்காந்தேன் கொஞ்ச நேரம். இப்படியே தான் வந்தாச்சு. சரியா மாமா தான் பிஸியாவே இருக்கிறாரு. ஆமா, கொஞ்சம் வேலையா தான் இருக்கு. கொஞ்சம் கூட பாக்கிறதுக்கு எதுவுமே வீட்டுல இருக்கு டைமே இல்ல. இன்னும் ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் பிஸியா இருப்போம்ல. ஆமா என்னத்த பிஸியும் ஒன்றும் புரியல. உங்க பிஸி ரெடிமேட் லெமன் ரைஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நீ தானே சாப்பாடு வேஸ்ட் பண்ணா ஓன்னு கத்துற. ஆமா, அதனால நான் என்ன பண்றேன், கம்மியா வடிங்க சாப்பாடு, அதிகமா வடிங்க. இவ்வளவு இதுவா பேசுறாரு. இதுக்குதான் நான் சமையல் வீட்டுல பண்றதே இல்ல. கம்மியா வடிக்கணும் சாப்பாடு. கம்மியா வடிக்கிறத பத்தி இல்ல, உனக்கும் சேர்த்து நான் வடிப்பேன். நீ என்னடானா நீ பாட்டு கிளம்பி வெளியே ஓடிடுற. யாரு இத சாப்பிடுறது? நேத்து மட்டும் சாப்பிடலப்பா. நேத்து மட்டும் சாப்பிடல. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வேஸ்டா. நான் தான் டெய்லி வந்து அதிகமா சொன்னா. ஆமா, நான் நேத்து மட்டும் சாப்பிடவே இல்லை. மீது டெய்லி சாப்பிடதான் வந்தேன். ஆமா இவருக்கு வாய்க்கு வக்கனே இல்லைன்னா நைஸா வெளியே போயிடுறேன்னு ஓடிடுவாரு. அப்படிலாம் இல்ல, நேற்று வண்டி பார்த்து கோசம் வெளியே போயிட்டோம். லேட் ஆயிடுச்சு, வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். சரி பாத்துங்க, போன் அடிச்சு இருக்கு, பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வந்து சுண்டல் அத வந்து வேக வச்சு முக்குல அரி போட்டியா? உப்பு நிறைய இருக்கா? கரெக்டா இருக்கும். என்கிட்டே சொல்றியா? ஃப்ரூட் சாலட் இல்லையா? ஃப்ரூட் சாலட்லாம் இல்லையா? வாங்கி குடுக்கணும். வாங்கி கொடுக்காமயே அது இல்லையா இது இல்லையானா நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நேத்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் கோயிலுக்கு வச்சோம்ல, இருக்கு மாத்திரை போட்டு ஆப்பிள் சாப்பிட்டு ஒரே ஆள் நீதான். ஆப்பிள் வந்து டாக்டர் என்ன சாப்பிட சொன்னாங்க. சாப்பிடல, நார்மலா சாப்பிடலாம். மாத்திரை போடும் போதுலாம் வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு அவரை கஷ்டம் கொடுக்க கூடாது, எனக்கு ஆப்பிளா வாங்கி கொடுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு. அதுக்கு முன்னதான் வந்து நான் நார்மலா அந்த தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன், சாக்லேட்டு அதாவது மாத்திரை என்னால தனியா போட முடியாது, அது அப்படியே பழகிடுச்சு. அது போட்டாவே என்னவோ மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால சக்கரை இல்லைன்னு சாக்லேட்டு ரெகுலரா வீட்டுல நிறைய சாக்லேட் இருக்கும். இப்ப கூட காமிக்கிறேன் பாருங்க, அதை வச்சுதான் போடுவேன். இப்ப என்னடானா சுகர் வந்ததுனால சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, சக்கரை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நான் அதனால என்ன பண்றேன்னா ஒரு ஆப்பிள கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். 2 நாளைக்கு மாத்திரை போடும் போது அந்த 2 நாளைக்கு அந்த ஆப்பிள வந்து தொட்டுக்க வைக்கிறேன். அவ்வளவுதான். இது என்ன தப்பு சொல்லுங்க? நான் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், நான் மாத்திரைக்கு ஒரு வேளைக்கு ஒரு ஆப்பிள்னு சாப்பிடுறேன்னா இல்லல, எனக்கு நீ வாங்கி கொடுக்கறத நான் மிச்சம் பண்றேன். நான் எப்படியெல்லாம் மிச்சம் பண்றேன்னு பாருங்க. ரொம்ப மிச்சம் பண்றீங்க. ஆமா, கொழுப்புதான் உனக்கு. யாரு நீங்களே சொல்லுங்க, யாரு என்ன மாதிரி ஒரு ஆப்பிள 2 நாள் யூஸ் பண்ணுவீங்க வச்சு வச்சுன்னு? மொத்தம் 3 வேளை மாத்திரை போடுறேன், 3 வேளைக்கு யூஸ் பண்றேன். ஆப்பிள் சாப்பிடுவாங்க, மாத்திரையை தொட்டுக்க மாட்டாங்க. அது பழகிடுச்சு, நான் என்ன பண்றது? அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நான் மாத்திரையே போட மாட்டேன்.
போய் சேர வேண்டியதுதான் மாத்திரை போடலன்னா. மாங்காவா? மாங்காய் இல்ல, சொரக்காய். நேத்து வாங்கிட்டு வந்தோம்ல கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாட்டி கிட்ட, அந்த சொரக்காய். சட்டிலே இறங்கிட்டு அப்ப இதெல்லாம் காயலாங்கல போட்டுலாமா? எல்லாத்தையும் இந்த பாத்திரம் காயலாங்கல போட்டுலாமா? நான்ஸ்டிக்ல நிறைய நான் காயலாங்கல்ல தான் தூக்கி போட்டேன். எல்லாத்தையும் எதுவுமே பாத்திர கடையில போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்ஸ்டிக்லாம் தட்டுலாம் ஸ்டீல்ல இருக்கு. தட்டிலாம் போறீங்க? எல்லாமே அதுக்கு சட்டியே என்னால யூஸ் பண்ண முடியாது. எது எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்குதான். நீ ஓவரா பண்ணாத. உன்னை கடாய் கேட்டன்ட்டு ஏதாவது பண்ற நீ. ஒரு ரோட்ல போறேன்னு ஒரு சட்டி கடையை பார்க்க கூடாது. உடனே பார்க்கலாம் பண்ணுவாங்க. பார்த்த உடனே வாங்கலாம்னுவாங்க. எதுக்கு சட்டி? சரி, நான் வச்சிருக்க சட்டி ஃபுல்லா நானே தானே எப்படின்னா வாங்கிக்கிறேன். என்னைக்காவது உன்னை வாங்கி கொடுமாமான்னு சொல்றேன். இப்ப லாஸ்டா பாப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு கோயிலுக்கு போக கூடாது, ஒரு ரோட்ல போய் இங்க சட்டியாட பார்த்தா சட்டி 3 சட்டி வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படி வாங்கி தரல. மூஞ்சிக்கு 3 வச்சுக்கிற பேச மாட்டேற. இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சட்டி வாங்கி தரல பேச 3 ஆவடி வரைக்கும் பேசவே இல்லை. கம்முன்னு வராங்க. ஆமா, அப்படிதான் பண்ற நீ. இதான் சாக்கு சமையல் சட்டி குடும்பம்ன்ற மாதிரி. ஆமா, அது அது சட்டியில செஞ்சு என் தலையில நானே கொண்டு உங்களுக்கு தானே சேர்த்து செய்யறேன். வச்சு செய்யுங்க. அது ஒண்ணு பார்க்க கூடாது. ஒன்னே வாங்கி சட்டி பாருங்க. இப்ப ஃபுல்லா கண்டிங்கா செய்யும். அதுக்கப்புறம் 10 நாளைக்கு கழிச்சு அது எங்க இருந்தா தெரியாது. அப்புறம் எங்க உள்ள போய் கலங்க சட்டி. எல்லாரையும் என்னோட வீடியோ நானும் 1.5 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். வீடியோ வந்து 1.5 வருஷத்துல எத்தனை வாட்டி சட்டி வந்திருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. நான் சட்டியில எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. சும்மா சதை கொடுப்பாரு. ஏதோ நானும் பேசுறேன்னு பேசிட்டு இருக்கிறாரு அவரு. அந்த பாட்டில் சட்டில வாங்கி மாத்திட்டு வந்தேன். பானையில நீ கொஞ்சம் விட்டா எல்லாத்தையும் அதெல்லாம் மாத்திருங்க. எல்லாம் பழசாயிடுச்சு. பானையில வாங்கி போடுங்க. எல்லாமே பருப்புலாம் பானையில போட்டு வைங்க. நெய் பானையில செஞ்சிருவேன். தனியா சமைக்கிறது வாங்கி கொடுத்தா செஞ்சுக்க மாட்டியா? வச்சுக்க மாட்டியா? வாங்கி கொடுத்தா எல்லாமே பருப்பு எல்லாம் வச்சுக்கலாம் தான். ஆனா வந்து பருப்பெல்லாம் அதுல போட்டு வச்சா நல்லா இருக்குமா எனக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வெள்ளத்துல இருந்து அரிசியில இருந்து எல்லாமே மண்பானை, மண்பானையில தான் போட்டு எடுத்து வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்போ வர மண்பானைங்க எப்படின்னு தெரியல. நம்ம அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணது. ஆமா, இன்னும் போக எல்லாம் தான் சமைக்கிறதுல இருந்து எல்லாம் தான் வருது. இப்பவே வந்துருச்சு தெரியும்ல. நம்ம இன்னும் பேசிட்டே லெமன் ரைஸ் ரெடி. இப்ப சொரக்கா மட்டும்தான். பொய் ஏன் இப்படி பொய் பேசுற? நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து சாப்பாடு ஏதோ இவர் சாப்பிடல, என் பையன் வந்து சாப்பிடல. சாப்பாடு சாப்பிடுவேன். சரி, நான் சொல்றேன். நல்லாதான் ஓரளவுக்கு சாப்பிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு வாரமாவே நான் சரியா சாப்பிடுறதே இல்ல. மதியானம் இவ்வளவுதான் சாப்பாடே எனக்கு இறங்குது. காலையில ஏதாவது மாத்திரை சாப்பிடணுமேன்றதுக்காக நானா வலுக்கட்டாயமா முழுங்கிட்டு இருக்கேன். கொமட்டிட்டு வருது, ஆனாலும் முழுங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கு இப்போ. அப்படிதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவருக்கு கிண்டலா இருக்கு. நானும் கொஞ்சம் போடுறது 2 ஆளாக்கு தான் சாப்பாடு. அதுல வந்து நாங்க 4 பேரு சாப்பிடணும். அம்மா கொஞ்சம் தான் சாப்பிடுறாங்க. இவரு வேணா போயிடுறாரு. என் பையன் 2 நாளா வீட்டுக்கு மதியானத்துல வந்து சாப்பிட்டு போறதுல. காலையில எந்த சமைச்சா தூக்குல போட்டு கொடுப்பேன். இப்ப உங்களுக்கும் நீ ஆனா போ தூக்கு வாங்கி போறேன். ஆமா, வெளிய போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வரணும்ல. நீ எடுத்துட்டு போயிடுவ. ரொம்ப எடுத்துட்டு போயிடுவேன். போட்டு இங்க போலாமா அங்க போலாமா தாம்பரம் போலாமான்னு கேட்டுனுக்குறேன். சும்மா போறோமா? சும்மா சுத்துறோமா? வேலை இதுல வேலைக்கு போறோம். ஆனா எனக்கு ஏதோ ஒரு சின்ன உடம்பு சரியில்ல. இத பாருங்க ஸ்வேதா, இப்ப இப்படி கேட்டுக்கோ. இப்ப இந்த மாதிரி டைம்ல தான் உன்கிட்டயும் ஸ்வேதா சொல்ல முடியும். நான் போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நீ போவே மாட்டேற மம்மின்னு என்னதானே திட்டுறீங்க. பத்தியா எப்படி சொல்ற? பத்தியா இப்ப பாத்துக்கோ. நான் சொல்றேன்னா அவங்க சொல்றாரா பாத்துக்கோ. எதனா கூப்பிட்டு போக மாட்டுறாரு. ஆமா, என்னத்த பிஸியோட இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் மேல
ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாரு. அவருக்கு போன் நோண்டிக்கிட்டே இருக்கு. போன்ல வேலையே. ஆமா ஆமா ஆமா. நீ டிவி எல்லாம் பாப்பீங்கன்னா டிவி பார்க்க மாட்டேன். நான் என்ன டிவி பாப்பேன், வெறும் கொஞ்சமாச்சும் பாப்பீங்களா? பாப்பேன். கொஞ்சமாச்சும் எனக்கு பாப்பீங்களா? பிடிச்சவங்க சில பேர் தான் வீடியோஸ் பாப்பேன். நீங்க உள்ள பாப்பீங்கன்னா உள்ள பெட்ரூம் டிவி வாங்கி கொடுத்தாச்சு பாத்துக்கலாம். எனக்கு போன் தான். அது அது பெட்ரூம்ல மாட்டினதுல இருந்து ரொம்ப யூஸா இருக்கு எனக்கு. ஏன்னா தூக்கம் சரியா வர்றது இல்ல. அதுதான் கொஞ்சம் எனக்கு நான் போன் எல்லாம் பொழுது பண்ணுகிறேன். பொழப்புக்கோசம் பாத்துட்டு இருக்கேன். அதுதான். இப்போ நான் போன் கூட அவ்வளவு யூஸ் பண்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுப்பேன், அப்புறம் அந்த எடிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு போன்ல வேலை. மத்தபடி போன்ல நான் எதுவும் யூஸ் பண்றது கிடையாது. என்ன பண்றது? போன்ல தான் வேலையே. என்ன பண்றது? எனக்கு தான் போன்ல வேலை. நானும் பிசினஸ் பண்றேன். ஓகே பண்ணுங்க. என்னம்மா உடம்பு வேற முடியல? உடம்பு முடியல. போய் ஆஸ்பத்திரி போயிட்டு அதுதான் மாத்திரை எல்லாம் வாங்கிக்கினேன். டயர்டா இருக்கு. அப்படியே வந்தேன். சரி இட்லி சாப்பிடலான்ட்டு வேர்க்கலை சட்னி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என் பையனும் சாப்பிடவே இல்லை. இது இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். மொத்த போட்டியா? மொத்த போட்டி அவ்வளவு எங்கம்மா கிள்ளை கொஞ்சம் தான். அது கரெக்ட் தான். அது எங்க 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்து குத்தாங்க. 4 5 அது இல்ல, அதுவும் சரியா இருக்கும். சொரக்காவை சொல்றேன். சொரக்காவா? உனக்கு கொஞ்சோண்டு ஜூஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மீதியை போட்டேன். நீ காலைல கொஞ்சம் அடிச்சு குடிச்சிட்டு போயிருக்க போலது. குடிப்போம்மா அப்படிதான். மீதியை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நாளைக்கு குடிச்சுக்கோ அதை. சரிம்மா. இப்ப இட்லி சாப்பிடுங்க. காய் எப்படிமா இருக்கு சாப்பிடுறதுக்கு? சூப்பரா நல்லா இருக்கா? சொரக்கா இதான் வாங்கணும். சொரக்கா பார்த்தா நாங்க ஆசையாயிடும். காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? அப்படியே லெமன் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். போடலாம். பச்சை போடலாம் தான், வாங்கவே இல்லையே. மீனுன்னு கேட்டு வாங்கி ஒண்ணு நான் சாப்பிடறதுக்கு இல்ல, வேஸ்டா போச்சு. வஞ்சர மீன் கேட்டேன், ஆசையா சாப்பிட முடியுது. யாரா வாங்கி நல்லா ஆஞ்சி வச்சுட்டு நல்ல பெரிய சொரக்கா. எங்க குடும்பம் பெரிய குடும்பம், அதால இந்த மாதிரி போட்டு நல்லா மொத்த இறக்கிட்டாங்கன்னா அப்படியே வாசனை தூக்கும். சப்பாத்தி சுட்டு அதுல வச்சு சாப்பிடும் பாரு, அப்போ எவ்வளவு டேஸ்ட். தின்னு தின்னு பழக்கம் நல்லா இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் இந்த காய் செஞ்சுட்டேன். நிஷாந்துக்கு இறங்காது. என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் விட்டுருவேன். காய் நான் முட்டை ஒண்ணு வேக போட்டு அதுதான் முட்டை வச்சு வச்சிடுறேன். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வேணா வறுத்துக்கலாம். அதுதான். உனக்கு வேணுமா? சொரக்கா இருக்கா? சொரக்கா இருந்தாலும் ஒரு முட்டை சாப்பிடலாமா? ஒரு முட்டை எடுத்துக்கலாமா? சொல்ல. சரி ஓகே, வேக போட்டு வந்துட்டா. மூக்கல்ல தாளிச்சிட்டியா? எல்லாம் தாளிச்சிட்டேன். எப்ப சாப்பிடலாம்? பொங்கலா? சூடு பண்ணோம், இரு கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துட்டு. மாமா வீட்டுமா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாமா பேகுமா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். ஓகே. சாப்பாடு குத்தாச்சு. நீங்க யாரும் சாப்பிடாம இருக்கிறீங்க? நான் மட்டும் சாப்பிடுறேன். நான் வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்டேன். அதனால கொஞ்சம் தின்னு இது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் மீதி சாப்பிடணும். உங்களுக்கு தான் செட் ஆகாது லெமன் ரைஸ். மிளகு இல்ல வாங்கிட்டு வான்னு ரசம் வச்சா அதை ஒயிட் ரைஸ் செஞ்சிருப்பேன். நீ வாங்கிட்டு வந்து தரல, நான் என்ன பண்றது? நல்லா இருக்கு. நம்மளும் செட்டா நெஞ்சு கறிக்கணும். லெமன் ரைஸ் சாப்பிடலாம். அது ஒரு மாதிரியா இருக்கும். சரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். முட்டை வேணாம், நான் சாப்பிட்டேன். பாதி எடுத்துக்கோங்க. பாதி நான் எடுத்துக்கிறேன், பாதி எடுத்துக்கோங்க. சக்கரை பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். கேஸ் அச்சு தருவாங்க. சுடு தண்ணி இது வச்சு தரேன், குடிங்க. அதுதான் சுடு தண்ணி வச்சு தரமாம்மா. ஒன்னும் ஆகாது, பாதி மட்டும் சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. ஏன்னா அம்மா சாப்பிடலையான்னு கேக்குறாரு.
சுண்டலாம் பொங்கல் சாப்பிட்டேன். அதேதான் நானும் சாப்பிட்டதுனால சாப்பிட முடியல. சரி டிவி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் தான் வீடியோ போயிட்டு இருக்கு. முடிய போகுது. பாருங்க நல்லா இருக்குமா சென்னா குனியா என்னது நெத்திலி போட்டு கருவாடு போட்டு சொரக்கா சிலி சோட்டா நல்லாதா? ஒயிட் ரைஸ் இருந்தா பெசன் சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் கருடை சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காது கருடெல்லாம். பிடிக்காததான் தெரியும். ஆனா நல்லா இருக்கான்னு கேட்ட பரவாயில்லையா? சாப்பிட்டு பண்ணிட்டேன். சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நல்லது தானே, நீர் சத்து தானே அது சொரக்கா. அப்படின்னு மாமனா தானே போகிறோம். ஓகே சாப்பிடுங்க. ஓமா மஞ்சள் அதிகமா இருக்கிற மாதிரி அது வந்து நைட்டு லெமன் ரைஸ் வந்து சாப்பாடு மீந்துச்சுன்ட்டு லெமனை பிழிஞ்சி வச்சது மஞ்சள் தூள் போட்டு எங்க அம்மா அதை பிழிஞ்சி வச்சுட்டாங்க. நான் வந்து லைட்டா தான் யூஸ் பண்ணுவேன். அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருப்பாங்க பொழுது. அதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கலர் ஜாஸ்தி ஆயிடும். இப்போ என்னோட பாத்துக்கோங்க, நான் எவ்வளவு சாப்பிட்றேங்க பாருங்க. ஒரு கை இருக்குமா பிழிஞ்சா, இவ்வளவுதான் சாப்பிட்றேனே. அதுக்கே உடம்பு போட்டுச்சு, எல்லாம் போட்டுச்சு. இத சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நேரமும் ஆகும். பாக்குறாங்க எங்க அம்மா ஊற்றி சாப்பிட்றாங்க. காய் நல்லா ஸ்வேதாக்கு இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணா மட்டும் தான். அந்த மாதிரி முட்டை எனக்கு பிடிக்காது. அவளுக்கு லெமன் ரைஸ் செஞ்சா இந்த முட்டை இருக்கணும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். இல்லைன்னா இந்த முட்டை இருந்துச்சுன்னா சாப்பிட்டுருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். ஓகே பாய். பாய் சொல்லுவா. சாப்பிட சாப்பிடாத பாய்.